ஜயன் ராயன் பெற்றோருக்கு மேலும் 6 நாள் காவல் நீட்டிப்பு. 2050ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியை சுற்றி பார்க்க லீஃப் கட்டும் திட்டத்தில் ஜப்பானிய நிறுவனம். 6 பெர்சாத்து எம்பிக்களின் நிலை குறித்து நோட்டீஸ் இன்னும் வரவில்லை, கூறுகிறார் மக்களவை சபாநாயகர். சூடானில் தொடரும் வன்முறை, புதிதாக குழந்தைகள் உட்பட 150 பேர் பலி. சென்னையில் மனைவியின் பிறந்தநாளை கொண்டாட விளக்கு மாட்டிய போது மின்சாரம் தாக்கி கணவர் பலி. பர்சாத்து கட்சியிலிருந்து உறுப்பியம் நீக்கப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் காலியானதாக அறிவிக்க கோரும் அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் எதனையும் தாம் இன்னும் பெறவில்லை என மக்களவை சபாநாயகர் கூறியிருக்கிறார். வெளியில் என்ன சொல்லப்படுகிறது என்பது எனக்கு முக்கியமல்ல. அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வந்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என தன்ஸ்ரீ ஜோஹரி அப்துல் கூறியிருக்கின்றார். கட்சிகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது அவர்களின் உரிமை. அதே சமயம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சுயேட்சைத்தன்மை மற்றும் உரிமை காக்கும் கடமையும் சபாநாயகருக்கு இருக்கிறது. எனவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என என்றில்லாமல் இவ்விவகாரம் மிகவும் கவனமாகவும் நேர்த்தியாகவும் ஆராய்ந்து முடிவெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே தமக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படலாம் என அவர் கோடி காட்டியிருக்கின்றார். எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரின் தலைமைத்துவத்திற்கு ஆதரவு தெரிவித்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திருத்தப்பட்ட பர்சாத்து கட்சி விதிகளுக்கு ஏற்ப இயல்பாகவே உறுப்பியத்தை இழந்திருக்கின்றனர். எனவே அவர்களின் நாடாளுமன்ற தொகுதி காலியானதாக அறிவித்து இடைத்தேர்தலுக்கு வழி விடுமாறு பர்சாத்து கட்சி வலியுறுத்தி வருகிறது. அதுகுறித்து நோட்டீஸ் சபாநாயகருக்கு அனுப்பப்படும் என பர்சாத்து சார்பில் கூறப்பட்ட நிலையில் தற்போது ஜப்பானில் இருக்கும் தன்ஸ்ரீ ஜோஹரி அவ்வாறு கருத்துரைத்திருக்கின்றார். 6 வயது சிறுவன் ஜயன் ராயன் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட அவனது பெற்றோரை மேலும் 6 நாட்களுக்கு தடுத்து வைக்கும் உத்தரவை போலீசார் பெற்றுள்ளனர். அவர்களை தடுத்து வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட 7 நாள் தடுப்பு காவல் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து மேலும் 6 நாட்களுக்கு இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர்களின் வழக்கறிஞரான ஃபாமி அப்துல் மொயின் தெரிவித்தார். ஜயன் ராயன் பெற்றோர்களுக்கு எதிரான விசாரணை தொடர்ந்து நீடிப்பதால் காவல் நீட்டிக்கப்பட வேண்டும் என மூத்த விசாரணை அதிகாரி இன்று நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார். எனினும் அவர்கள் தடுத்து வைக்கப்படாமல் விடுவிக்கப்பட வேண்டும் என அவர்களது வழக்கறிஞர் ஃபாமி அப்துல் மொயின் வாதிட்டிருந்தார். இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு அவர்களை தடுத்து வைப்பதற்கு காரணம் இருப்பதாக கருதுவதால் இந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்குவதாக மேஜிஸ்ட்ரேட் ஐனா முகமது கமால் தெரிவித்தார். இதனிடையே இன்று காலை மணி 9:28 அளவில் ஜயன் ராயன் பெற்றோர்கள் பத்தாலிங்ஜயா நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது நீதிமன்ற வளாகத்தில் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. லாக்அப் சீருடையுடன் ஜயன் ராயனின் பெற்றோர்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டதற்கு அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சேபம் தெரிவித்து கூச்சல் போட்டனர். ஜயன் ராயனுக்கு நீதி வேண்டும் என்ற பதாதைகளையும் அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் ஏந்தியிருந்தனர். பெரும்பாலான இணைய முதலீடு திட்டங்கள் ஏமாற்றக்கூடியவை என்பதால் இறுதியில் மோசடிக்கு வழிவகுக்கும் என குற்றவியல் விசாரணை பிரிவின் இயக்குநர் டத்தோஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் கூறியிருக்கின்றார். சமூக வலைதளங்களில் விளம்பரப்படுத்தப்படும் முதலீடு வாய்ப்புகள் குறித்து மிகவும் விழிப்பாக இருக்கும்படி அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். டெலிகிராம் மற்றும் முகநூல் போன்றவற்றில் முதலீடு தொடர்பாக வரும் விளம்பரங்கள் உண்மையானவை அல்ல, அவை ஏமாற்றும் அல்லது மோசடி நோக்கத்தை கொண்டவை என ரம்லி சுட்டிக்காட்டினார். முதலீடு திட்டங்கள் குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த திட்டங்களில் எதுவும் சட்டப்பூர்வமானதாக இல்லை. தங்களை முதலீடுகளின் நிபுணர்கள் போல் கருதி கொள்பவர்கள் வெளியிட்டு வரும் காணொலி காட்சிகள் இறுதியில் மோசடிக்கு இட்டுச் செல்கின்றன. இந்த முதலீட்டு திட்டங்கள் எளிதில் பணக்காரராக முடியும் என்ற தோற்றத்தை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் இறுதியில் அவை பெரும் இழப்பை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி விடுவதாக ரம்லி கூறினார். சட்டப்பூர்வமான முதலீடுகள் பங்கு பரிவர்த்தனை பட்டியலில் இடம்பெற்றவையாக இருக்கும். ஆனால் 300 வெள்ளியை முதலீடு செய்தால் உடனடியாக 18,000 ரிங்கிட் கிடைக்கும் என்ற வாக்குறுதி நம்பக்கூடியதல்ல.
சிலர் இதுபோன்ற திட்டங்களை நம்புவதால் எளிதில் ஏமாந்து விடுகின்றனர் என ரம்லி தெரிவித்தார். பேராக் ஈப்போவில் சிகிச்சை பெற வந்த 15 வயது யுவதியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக நம்பப்படும் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இம்மாதம் 4ஆம் தேதி இரவு மணி 9:14 வாக்கில் பாதிக்கப்பட்ட யுவதி செய்த போலீஸ் புகாரை தொடர்ந்து மறுநாள் சம்பந்தப்பட்ட மருத்துவர் கைது செய்யப்பட்டதாக பேராக் தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் அஃபிசுல் எல்மி அம்சா தெரிவித்தார். சங்கட் மலின்தங்க மருத்துவமனையின் அவசர பிரிவுக்கு சிகிச்சை பெறச் சென்றபோது மருத்துவர் என நம்பப்படும் ஆடவர் ஒருவரால் தாம் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்ட யுவதி தமது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டு சிறார் பாலியல் வன்செயல் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உதவும் பொருட்டு சம்பந்தப்பட்ட மருத்துவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதையும் அஃபிசுல் உறுதிப்படுத்தினார். ஸ்லாங்கூர் பாங்கியில் தாங்கள் பயணித்த விவா காரிலிருந்து திடீரென புகை கிளம்பி அது தீப்பற்றிக் கொண்டதில் தாயும் அவரின் மகனும் பதறிப்போயினர். இச்சம்பவம் இன்று காலை 7:20 மணியளவில் பண்டார் ஸ்ரீ புத்ரா சாலை சமிஞ்சை விளக்கு சந்திப்பில் நிகழ்ந்தது. 8 வயது மகனை பள்ளியில் விடுவதற்காக சென்று கொண்டிருந்த போது காரிலிருந்து புகை கிளம்பியதாக 36 வயது ஷஸ்வானா அம்மார் கூறினார். ஏதோ எரிவதை உணர்ந்த அவர் முதலில் அலட்டிக் கொள்ளவில்லை. அதிகப்படியான புகை கிளம்பிய போதே பயத்தில் கார் இன்ஜினை நிறுத்தியுள்ளார். தீ பரவத் தொடங்கியதும் மகனை கூட்டிக் கொண்டு காரிலிருந்து வெளியேறியதாக ஷஸ்வானா தெரிவித்துள்ளார். தீயணைப்பு வண்டி வருவதற்குள் கார் முழுவதுமாக எரிந்து போனது. என்ஜின் மற்றும் கார் வயர்களில் ஏற்பட்ட கோளாறே தீக்கு காரணம் என தீயணைப்பு மீட்புத்துறை சந்தேகிக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன் ஆசையாய் வாங்கிய கார் தன் கண் முன்னே எரிந்து போனதால் அவர் உடைந்து கண் கலங்கினார். என்றாலும் தாமும் மகனும் உயிர் தப்பியதை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் தொடரும் வன்முறைகளில் புதிதாக 35 குழந்தைகள் உட்பட அப்பாவி மக்கள் 150 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அஞ்சப்படுகிறது. நாடு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் போன இந்த 13 மாதங்களாக சூடானிய ராணுவத்துக்கும் RSF என தங்களை அழைத்துக் கொள்ளும் துணை ராணுவ ஆதரவு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அடிக்கடி துப்பாக்கிச் சூடும் கலவரங்களும் நடைபெற்று வருகின்றன. ஆக கடைசியாக மத்திய சூடானில் உள்ள கிராமத்தில் நடைபெற்ற மோதலில் தான் இந்த 150 பேரும் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இப்புதிய தாக்குதலுக்கு RSF படை பொறுப்பேற்கவில்லை. எனினும் வியாழனன்று 2 ராணுவ தளங்களை தாக்கியதை அது ஒப்புக்கொண்டது. அம்மோதலை அடுத்து கொத்து கொத்தாய் சடலங்கள் வெள்ளை துணிகளால் சுற்றப்பட்டு புதைக்கப்பட தயாராக இருப்பதை காட்டும் காணொளிகள் வைரலாகி பார்ப்போரின் நெஞ்சை பதற வைக்கும் வகையில் இருக்கின்றன. கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தோரின் உண்மையான எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. சூடானில் கடந்த 1 வருட காலத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட சிறார்கள் பலியாகினர் அல்லது காயமடைந்தனர். 50 லட்சம் மக்கள் இருப்பிடங்களை காலி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். 100கணக்கானோர் துணை ராணுவ படைக்கு கட்டாய ஆள் சேர்ப்புக்கு உட்படுத்தப்பட்ட வேளை பலர் கடத்தப்பட்டும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டும் வரும் அவலங்கள் அங்கு நடந்து வருவது உலக நாடுகளை கவலையடைய செய்துள்ளது. சூடானில் சிக்கி தவிக்கும் வெளிநாட்டினரில் இந்திய பிரஜைகள் உள்ளிட்ட 150 பேர் முன்னதாக அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் சென்னை மேற்கு மாம்பலத்தில் மனைவியின் 25வது பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாட நினைத்த கணவர் விழா ஏற்பாட்டின் போது துரதிருஷ்டவசமாக உயிரிழந்து குடும்பத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றார்.
பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக வீடு முழுவதும் சீரியல் விளக்குகளை பொருத்திக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி அகஸ்டின் பால் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அதுவும் மனைவியின் கண்முன்னே அவரின் உயிர் பிரிந்தது பிறந்தநாள் கொண்டாட்ட குதூகலத்தில் இருந்த குடும்பத்துக்கே பேரிடியாக விழுந்தது. இருவருக்கும் திருமணமாகி 8 மாதங்களே ஆன நிலையில் மனைவி மீது கொண்ட அளவு கடந்த பாசத்தால் அகஸ்டின் பிறந்த நாளுக்கு தடபுடலாக ஏற்பாடு செய்தார். திருமணத்திற்கு பிறகு வரும் முதல் பிறந்த நாள் என்பதால் மனைவிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க எண்ணியிருந்த கணவரின் உயிருக்கு மின்சாரம் யமனாக முடிந்திருப்பது இரு வீட்டார் மட்டுமின்றி அப்பகுதி மக்களையே கடும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மனைவியர் மீது அதிகம் பாசம் வைக்கும் கணவர்கள் கிடைப்பதே அரிது. அதிலும் இவர் இத்தனை சீக்கிரத்தில் விடைபெற்று விட்டாரே என நெட்டிசன்களும் அனுதாபம் தெரிவித்து வருகின்றனர்.